ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட 2020 அதிகமாக சேல்ஸ் ஆன பைக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இந்தியாவில் வந்து அதிகம் சேல்ஸ் ஆகக்கூடிய பைக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கம்யூட்டர் பைக் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோ இல்லைன்னா நேக்கட் ஸ்போர்ட்டோ வந்து சேல்ஸ் ஆகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்யூட்டர் பைக் தான் செலக்ட் பண்ணுவாங்க. கம்யூட்டர் இன் சென்ஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய பைக்ஸ், அந்த பைக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மைலேஜ் அதிகம் தரும், மெயின்டெனன்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கும், அதோட சிசி அப்படின்றது கம்மியாக இருக்கிறதுனால அது நிறைய அட்வான்டேஜஸ்மே இருக்குது. அதாவது சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான பைக்ஸாக வந்து இந்த பைக்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த டாப் 5 லிஸ்ட்டில் என்னென்ன பைக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதாவது ஒரே ஒரு பிராண்டை சேர்ந்த பைக்ஸ் வந்து 3 பைக் இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 2 இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே வந்து வேறு வேறு கம்பெனி. அதில் ஒன்று வந்து ஹோண்டா, இன்னொன்று வந்து பஜாஜ். அது என்னென்ன பைக்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இந்த 3 பைக்ஸ் வந்து ஒரே நிறுவனத்தை சேர்ந்தது சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச நிறுவனம் தான் ஹீரோ. நம்மளுடைய இந்தியா பொறுத்தளவுக்கு ஹீரோ அப்படின்றது வந்து கம்யூட்டிங் செக்ஷன் அப்படின்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு இருக்கு. நான் இதில் வந்து ஸ்கூட்டி ஆட் பண்ணல, வெறும் பைக்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டென்ட் எடுத்திருக்கேன்ல, இந்த கண்டென்ட்டோடைய லிங்க் அப்படின்றது வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பைக் வந்து நம்ம எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்ச பைக் தான். அந்த பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, மேக்ஸிமம் டைம் அந்த பைக் தான் வந்து ஹையஸ்ட் சோல்டு பைக் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வந்து தக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. நான் சொல்கிற பைக் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். இந்த பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பர் பைக் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் பைக்னு என்ன 1000 சிசி அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அது 1000 சிசி அப்படின்னு நான் சொல்லலை. இந்த பைக் வந்து சிசின்றது வந்து வெறுமனே 100 சிசி தான். ஆனால் நம்மளோட இந்தியாவை பொறுத்தளவுக்கு அது சூப்பர் பைக் தான். ஏன்னா இருக்கக்கூடிய எல்லார் வீட்லேயுமே வந்து மேக்ஸிமம் இந்த பைக் இருக்கும். சரி, முதல் இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய இந்த பைக் வந்து எவ்வளோ சேல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,63,148 யூனிட்ஸ் வந்து 2020 வந்து சேல்ஸ் அப்படின்றதா இருக்கு. ஈவன் தான் கொரோனா வந்து அந்த பேண்டமிக் அப்படின்றது இருந்தாலுமே இதோடைய சேல்ஸ் அப்படின்றது வந்து 20 லட்சத்தை தொட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்கோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 60,350 ரூபா வருது. இந்த பைக்குக்கு வந்து இந்த ப்ரைஸ் அப்படின்றது வந்து கரெக்டான ப்ரைஸ் தான். 100 சிசி பைக்கு, ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியான பைக்கு. ஹீரோ அப்படின்னாலே வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி தான். ஸோ இந்த பைக் வந்து ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கிறது எந்த விதமான ஆச்சரியமுமே கிடையாது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்கோடைய சேல்ஸ் ட்ராப் அப்படின்றது வந்து 31% சேல்ஸ் ட்ராப் அப்படின்றதா இருக்குது. அதாவது 9.5 லட்சம் யூனிட் அப்படின்றது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் கம்மியாகவே சேல்ஸாக இருக்குது. ஆனால் அப்படி பார்த்தாலுமே இந்த பைக் தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த 2வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பைக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ HF டீலக்ஸ். இந்த பைக்ஸ் வந்து எவ்வளோ சோல்டாக இருக்குது அப்படின்னா 20,50,974 யூனிட்ஸ் அப்படின்றது சேல்ஸாக இருக்குது. உங்களுக்கு டவுட் வரும், அப்போ நான் ஃபஸ்ட்டு பிளேஸில் கேட்ட பைக்குமே வந்து 20 லட்சம் கிட்ட தானே, இந்த பைக்குமே 20 லட்சம் தானே அப்படின்னா, அதான் இந்த ஃபஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் ரொம்ப ரொம்ப மைனரான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. எவ்வளோ அப்படின்னா வெறும் 12,000 யூனிட் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. 12,000 யூனிட், 12,000 ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் டவுட் வரலாம். 12,000ன்றது வந்து இந்த ஹீரோ HF டீலக்ஸ் பைக் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய 3 நாள் சேல்ஸ் அப்படின்றது வந்து 12,000 யூனிட் வந்து சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 4,000 யூனிட் அப்படின்றது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அடுத்தது இந்த பைக்கோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இந்த பைக்கை விட 3,500 ரூபா கம்மியான ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த பைக் அப்படின்றது நம்ம வாங்க முடியும். சரி, இந்த பைக்குக்கு வந்து சேல்ஸ் ட்ராப் அப்படின்றது ஆகலைன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கேயுமே சேல்ஸ் ட்ராப் அப்படின்றது ஆயிருக்கு. ஆனால் இதோடைய பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 5.4% அப்படின்றது வந்து சேல்ஸ் ட்ராப் அப்படின்றதா இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய 3வது பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோண்டா அப்படின்னாலே வந்து இன்ஜின் ரிலையபிலிட்டிக்கு வந்து பேர் போன ஒரு பைக்கு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஹோண்டா இன்ஜின் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த இன்ஜினோட லைஃப் அப்படின்றது வந்து லாங் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து ஓட்ட தெரியாமல் வந்து சரியாக ஓட்டுறப்ப அந்த இன்ஜின் ரிலையபிலிட்டி அப்படின்றது வந்து கேள்விக்குறியாகும். ஆனால் மேக்ஸிமம் ஹோண்டா பைக்ஸ் வந்து இன்ஜின் அப்படின்றதுல வந்து மேக்ஸிமம் பிரச்சனையே வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி இந்த ஹோண்டா பைக்கில் எந்த பைக் வந்து 3rd பொசிஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹோண்டாவில் CB ஷைன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோண்டா CB ஷைனில் வந்து 2 மாடல் இருக்குது. அதாவது ஹோண்டா CB ஷைன், இன்னொன்று வந்து ஹோண்டா CB ஷைன் SP. இந்த 2 மாடல் இருக்குது. இந்த 2 மாடல் பைக்குமே கம்பைன் பண்ணி வர சேல்ஸ் தான் வந்து 3ஆவது பொசிஷனுக்கு வந்துருக்கு. இதோடைய சேல்ஸ் யூனிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9,48,384 யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 67,857 ரூபா, கிட்டத்தட்ட 68,000 ரூபா அமௌண்ட்ன்றது வருது. இந்த 3 பைக்ஸ்லையுமே வந்து இந்த பைக் தான் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பைக் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பைக்கு வந்து 67,000 கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இன்ஜினுக்காகவே இந்த பைக்காக அவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நான் பார்க்க போகிற 4வது பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4வது பைக்குமே வந்து ஹீரோ நிறுவனத்தை சேர்ந்தது தான். ஹீரோவில் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன கிளாமர். இப்போ அந்த கிளாமர் பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய கிளாமர் வந்து ஒரு அவுடேட்டடான ஒரு வெர்ஷனில் ஒரு மாடலில் இருந்துச்சு. இப்போ இந்த பைக்கை வந்து கொஞ்சம் புதுப்பிச்சு அதில் இருக்கக்கூடிய இன்ஜினோடைய சிசியிலேருந்து அதோடைய பில்ட் குவாலிட்டியிலேருந்து அதோடைய டிசைனு இந்த மாதிரி பல விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ண இந்த பைக் வந்து எந்த அளவுக்கு வந்து இதோடைய சேல்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னா இதோடைய ஃபியூச்சரில் தான் தெரியுமே தவிர இப்போ வந்து இந்த சேல்ஸ் வந்து பழைய, அதாவது இதுக்கு முன்னாடி சேல்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட் வச்சு தான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இனிமேல் அடுத்த வருஷம் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து இந்த பைக்கோடைய சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு இந்த பைக் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா 6,02,623 யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு. இந்த பைக்கோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப 69,750 ரூபா வருது. ஸோ ஓவராலாக இந்த பைக் வந்து ஒரு 70,000 ரூபாய்க்கான ஒரு பைக் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரி, எல்லா நிறுவனத்துக்குமே வந்து சேல்ஸ் டிராப் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த பைக்குக்குமே வந்து சேல்ஸ் டிராப் அப்படின்றது இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. இந்த பைக்குக்குமே வந்து கிட்டத்தட்ட 20.1% சேல்ஸ் டிராப் அப்படின்றது இருக்கு. சரி, 20.1% சேல்ஸ் டிராப் இருந்தாலுமே இந்த பைக் வந்து 4th பொசிஷன் பிடிச்சிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சரி, இந்த பைக்கில் வந்து புதுசாக வரக்கூடிய இந்த சிசி பைக்ஸில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிசைன், 2வது இன்ஜின், 3வது சேசஸ், அதுக்கப்புறம் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இந்த 4 பொசிஷன் பார்த்துட்டோம். 5வதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஜாஜ் இடம் பிடிச்சிருக்காங்க. பஜாஜ் பிளாட்டினா அப்படின்னாலே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லுக்கான பைக் தான். அந்த பைக் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,78,237 யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு. இந்த பைக்கோடைய ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப 47,763 ரூபா. இப்போ நான் பார்த்த எல்லா பைக்ஸை விட இந்த பைக் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான பைக் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா பைக்குமே வந்து 60,000 70,000 கூட தொட்டுச்சு. ஆனால் இந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 ப்ரைஸ் பாயிண்ட் கூட தொடாத ஒரு பைக்குன்றது வந்து இது நம்ம சொல்ல முடியும். விஷுவலாக பஜாஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே இந்த ஒரு பைக் பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின்டெனன்ஸ் அப்படின்றது கம்மி, மைலேஜ் அப்படின்றது அதிகம், லுக்குன்றது வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 150 சிசி பைக், அதாவது பல்சர் 150 கம்பேர் பண்ணுறப்ப இதோட லுக் வந்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு கம்யூட்டிங் செக்ஷனில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, டே டு டே யூசேஜுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பைக்குக்கான சேல்ஸ் ட்ராப் அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 7.7% ட்ராப் அப்படின்றது இருக்குது. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு இந்த 7.7% ட்ராப் அப்படின்றது வந்து ரொம்ப பெருசாக தெரில. ஆனால் அதே இது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹீரோ நிறுவனத்தை சேர்ந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அப்படின்ற பைக் வந்து கிட்டத்தட்ட 30% சேல்ஸ் ட்ராப் அப்படின்றதா இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாமே சொல்லிட்டேன். டாப் 5 வந்து சொல்லிட்டேன். சரி, 6th பிளேஸில் என்ன பைக் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைக்கு, அதாவது எவர்கிரீன் லெஜெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், பல்சர் 150. பல்சர் 150 அப்படின்னாலே வந்து பல பேரோட ஒரு ட்ரீம் பைக்கு. இன்னுமே வந்து பல பேருக்கு ட்ரீம் பைக்காக தான் இருக்குது. இப்போ நீ ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா அந்த பைக் எடுக்கலாம். இல்லை ஓரளவு கொஞ்சம் ஒரு 30-35 ஏஜ் இருக்குது அப்படின்னா எடுக்கலாம். ஒரு 45 ஏஜ் இருக்குது அப்படின்னா எடுக்கலாம். கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்து 60 வயசு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பிடிச்ச பைக்கு இந்த பைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேமிலிக்கு செட் ஆகும், ஒரு மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கும். அது முக்கியமாக அந்த ஹெட்ன்றது வந்து அதோடைய ஒரு மெயின் அட்வான்டேஜஸாக இருந்திருக்கு. பல வருஷங்களாக அது வந்து இருந்து தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2001 வந்து ரிலீஸ் பண்ணி இப்போ வரைக்குமே வந்து அதோடைய இந்த டிசைன் அப்படின்றது வந்து பெருசாக மாறல. ஃபஸ்ட்டு வந்து டிசைன் அதோட ஹெட்ன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதோட ஹெட் அப்படின்றது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்மிங் இயர்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இல்லாத பைக்கு. அதே நேரத்தில் ஆல்ரவுண்டர் எல்லா வகையிலுமே வந்து இருக்க எல்லா பைக்ஸுமே வந்து தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு பைக்குன்றது இந்த பைக் சொல்ல முடியும். சரி, இந்த பைக் வந்து 6th பொசிஷன் இருக்கு. இது வந்து எவ்வளோ சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னா 5,04,010 யூனிட் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 150 செக்ஷனில் ஒரு பைக் சேல்ஸ் வந்து எந்த பைக் வந்து அதிகம் சேல்ஸ் ஆயிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பைக் தான். அதாவது இப்போ நீங்கள் 100 சிசி இல்லை அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியான நீங்கள் அமௌண்ட்டில் பார்க்குறப்ப வந்து இந்த பைக் வந்து 6,000 இருக்கும். ஆனால் அதே இது 150 சிசியில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் இடம் இந்த பைக் தான், பல்சர் 150 தான்ன்றது வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியான், ஸ்டாண்டர்ட், ட்வின் டிஸ்க்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தம் 3 வெர்ஷன் இருக்குது. 3மே வந்து நல்லா சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து ட்வின் டிஸ்க் அப்படின்ற மாடல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட ப்ரைஸ் பாயிண்ட்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 1,15,000 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பைக் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த பைக்குமே வந்து ஒரு கம்யூட்டர் செக்ஷன் பைக்ஸ் தான். ஆனால் இந்த பைக்கே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண முடியல அப்படின்னா இதோட ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து அதிகம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டாப் 5 தான் சொல்லியிருந்தேனே தவிர இது வந்து 6வது இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பல்சர் 150 அப்படின்னா அதுக்கு காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரே பைக்கு அப்பாச்சி RTR 160. அதாவது அந்த காலத்துல இருந்து இந்த ரெண்டு பைக்குமே வந்து எப்பவுமே காம்படிஷன் அப்படின்றது எப்பவுமே இருந்திருக்கு. அந்த பைக்கோடைய சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,65,232 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய புதுசாக வந்துருக்கு பார்த்தீங்களா 160 4V மாடல், அதை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணவே இல்லை. அதாவது பழைய அப்பாச்சி 160 இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து 1,00,000 ரூபாய்க்கு உள்ளே வரக்கூடிய ஒரு பைக்கு. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் டாப் 5 ஹையஸ்ட் சோல்ட் பைக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நிஜமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இதே போல் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை.